உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டை லீஸுக்கு எடுத்து கள்ள நோட்டு அச்சடிக்க முயற்சித்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ள நோட்டு அச்சடிப்பதற்காக கருப்பு நோட்டுகள் பண்டல் பண்டலாக பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி விடுதியில் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்த 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தலைநகர் சென்னையில் 2 இடங்களில் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரேவதி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது சென்னை திருவேலிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தங்கும் விடுதியில கள்ள நோட்டுகள் இருப்பதாக காவல்துறையினர்களுக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில நேற்று தனிப்படை போலீசார் டிஜிபி அலுவலகத்தில் இருந்து திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் விடுதியில காலையில சோதனை மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரம் அந்த சோதனை மேற்கொள்கிறது. சோதனையோட முடிவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சத்திற்கும் மேலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யறாங்க. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட போது ஒரு நபரும் அந்த அறையில இருக்கிறாரு. மேலும் குறிப்பாக அந்த அறையில் இருக்கக்கூடிய மெத்தை கீழே கட்டுக்கட்டாக அந்த கள்ள நோட்டு திருவல்லிக்கேணியை சேர்ந்த அப்துல் நிறுவனம் நடத்தி வருகிறாரு. இந்நிலையில அவர் தான் அந்த கள்ள நோட்டுகள் வைத்திருந்தாரா என்பது தொடர்பான காவல்துறை விசாரணை மேற்கொள்ளும் போது தஞ்சாவூரை சேர்ந்து ரவிச்சந்திரன் என்பவர் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருப்பது காவல்துறை அவரை கைது செய்யும் போது அவர்கிட்ட ஒரு 22 லட்சம் ரூபாய்க்கு மேலான நல்ல நோட்டுகள், அதாவது இந்த கள்ள நோட்டுகளை மாற்றிய ரூபாய்கள் அவர்கிட்ட இருக்கிறது தெரிய வருது. அவரையும் பறிமுதல் செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. ஏற்கனவே நேற்று காலை ராமாபுரத்துல ஒரு வீட்டுல கள்ள நோட்டுகள் அடிப்பதற்கான அந்த தாள் பறிமுதல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 கட்டுக்கள் அளவுல அந்த நோட்டுகள் பறிமுதல் செய்து இந்த 2 சம்பவங்களுக்கும் இருக்கிறதா, இந்த தலைநகரில முகாமிட்டு கள்ள நோட்டுகளை புழுக்கத்தில் விடக்கூடிய கும்பல் இருக்காங்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணைகள் நடைபெற்று வந்த போதிலும் பொதுமக்களிடையே ஒரு பரவலான அதிர்ச்சியும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ரேவதி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.